இந்த பையன் கன்னை எடுத்து அணிலை ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் பாவம் பார்த்து அதை அப்படியே விட்டுடுறான். இதை எல்லாத்தையும் ஒரு நாய் அங்கேருந்து பார்த்துட்ருக்கு. இவன் தான் நமக்கு சரியான ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இந்த டாக் ஃபாலோ பண்ணுது. இந்த பையன் கையில் கன் இருக்கிறதுனால இந்த டாக் அப்படியே நிற்குது. அவன் திரும்பி பார்த்த உடனே திருப்பியும் அந்த பையன் நடந்து போகிறான். இந்த டாக் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ரிவர் பக்கமாக போகிற உடனே இந்த டாக் அவனுக்கிட்ட போய் ரொம்ப கேரிங்காக லவ்வபுளாக இருக்குது. இந்த பையன் அதை வீட்டுக்கு கொண்டு போகிறான். வீட்டுக்கு கொண்டு போனோன்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இது ஒரு ஹண்டரோட டாகாக இருக்கும், ஸோ அதனால நீ அதை கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அந்த ஹண்டர் கிட்ட கொண்டு விட்டுறான். அந்த ஹண்டர் அந்த டாகை காலாலே உதைக்கிறான். இதனால் அந்த பையன் ரொம்பவே கோவப்படுறான். அதுக்கப்புறமா இந்த டாகை அந்த ஹண்டர் கூண்டில் அடைச்சிடுறாரு. அந்த டாகை கண்ணு முன்னாடியே வேறு டாகுக்கெல்லாம் உணவு போடுறாரு. இந்த பையன் அந்த டாகை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் அந்த ஹண்டர் கிட்ட எனக்கு இந்த டாக் வேணும்னு கேட்டோடனே, நீ இந்த டாகை வாங்கணும் அப்படின்னா 5 நாள் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பையனும் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அந்த டாகை கேட்குறான். ஆனால் அவர் கொடுக்காம அதை காரில் ஏற்றி எங்கேயோ கொண்டு போய் விட பார்க்குறாரு. இந்த பையனை ரொம்ப கோவப்படுறான். இருந்தாலும் அவர் கொடுக்கவே இல்லை. இவர் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த டாகும் அந்த வண்டியிலேருந்து எகிரி குதிச்சு அந்த பையன்கிட்டே போகுது.